ශ්‍රීපාද යනකොට சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை செல்லும் போது ரத்தினபுரி வழியாகவும் செல்லலாம், ஹெட்டன் வழியாகவும் செல்லலாம். ஆனால் சிவனொளி பாத மலை உச்சியில் மக்கள் அனைவரும் ஒன்றாக சந்திப்பார்கள். அவ்வாறு சந்திக்கும் போது அந்த ஒட்டுமொத்த கூட்டத்திற்கும் யாரால் தலைமைத்துவம் வழங்க முடியும் என்பது அங்கு புரியும். அந்த தரைப்பலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடமே உள்ளது. அந்த தலைமைத்துவத்தை அடுத்த 2 வருடங்களுக்குள் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். வெறும் பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கும் தலைவர்களை விட அச்சமற்ற ஒரு தலைவரே நமக்கு தேவை. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் தேவைப்படுகின்றார். அதற்கான மரபணுக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் உள்ளன. மஹிந்த ராஜபக்சவின் மரபணுக்கள் மிக சிறப்பாக செயற்படுகின்றன. நான் அப்படியே நினைக்கின்றேன். மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். இது சர்வஜன அதிகார கட்சியின் கருத்து. இப்போது எமது கட்சித் தலைவர் திலீப் ஜெயவீர கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். கடந்த மே தினத்தன்று நாங்கள் இந்த நாட்டிற்கு அதை அறிவித்தோம். அதை அனைவரும் கண்டனர். எங்கள் கட்சி தலைவரை இந்த நாட்டின் எதிர்கால தலைமைக்கு கொண்டு வருவதே எங்கள் கட்சி உறுப்பினர்களின் ஒரே நோக்கமாகும். எனவே ஒரு கட்சியாக அதற்காக எங்களால் முடிந்த அனைத்து அர்ப்பணிப்பையும் செய்து வருகின்றோம். எனவே எதிர்க்கட்சியில் உள்ள மற்ற குழுக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து எதிர்காலத்தில் அவருக்கு ஆதரவளிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இப்போது அவர் ஜனாதிபதி தேர்தலில் 2 முறை போட்டியிட்டார். பின்னர் அவர் 3வது தடவையாக தன்னை முன்னிறுத்தும் போது அவரை முன்னிறுத்துவதா இல்லையா என்பதை அவரது கட்சியே தீர்மானிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எதிர்க்கட்சிகளின் அரசியல் குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்தார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக அவர்கள் தனித்தனியாக கூட்டங்களை நடத்துகின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பாக தனித்தனியாக கூட்டங்களை நடாத்தி வருகின்றோம். எனவே அரசியல் ரீதியாக எங்களுக்கும் அவர்களுக்கும் சில விடயங்களில் முரண்பட்ட கருத்துக்கள் உள்ளன. அதனால் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல. அவர்கள் தங்கள் வகிபாகத்தை முன்னெடுக்கின்றனர். நாங்களும் பிரதான எதிர்க்கட்சியாக எங்களது பங்கினை ஆற்றுகின்றோம். எதிர்க்கட்சிக்கு தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு தயாராகும் அரசியல்வாதிகள் குறித்து ஐக்கிய பிரஜைகள் முன்னணியின் ஏற்பாட்டாளர் சமீர பெரேரா கருத்து வெளியிட்டார். எதிர்க்கட்சி தலைவர்கள் இங்கிருந்தும் வருகின்றார்கள், அங்கிருந்தும் வருகின்றார்கள், எல்லா பக்கங்களிலும் இருந்து வருகின்றார்கள். ஒரு புதரை தட்டினால் போதும், ஏகப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் வெளியே குதிப்பார்கள். சஜித் பிரேமதாஸ் என்கின்றார்கள், GL பீரிஸ் என்கின்றார்கள், மறுபுறம் திலீப் ஜெயவீர் என்கின்றார்கள். மொத்தமாக எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டமாக இருக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் முட்டி மோதி கொண்டு ஓடி வருவதே ஜனாதிபதியாவதற்கான புதிய ட்ரெண்ட் ஆகும். நாமல் ராஜபக்சவும் முட்டி மோதி கொண்டு வருகின்றார். 300-400 பேர் இருக்கின்றார்கள். இது ஏதோ லட்சக்கணக்கான மக்கள் இருப்பது போல ஒருவரை ஒருவர் முட்டிக்கொண்டு நெரிசல் படும் ஜனாதிபதி வேட்பாளர்களே இருக்கின்றார்கள். அதை நாம் திலீப் ஜெயவீரவிடம் பார்த்தோம். மே 1ஆம் தேதி ஒரு பைத்தியக்காரனை போல ஓடி வருகின்றார். நாமல் ராஜபக்சவை உயர்த்தி நிறுத்த இவர்களால் தூக்கி சுமந்தாலும் முடியாது. இந்த ஜோன்ஸ்டன்களாலும் அந்த வம்பொட்டு குட்டியாலும் அதனை செய்ய முடியாது. இவர்களை சேர்த்து கொண்டு நாமல் ராஜபக்சவை உயர்த்த முடியுமா? GL பீரிஸால் முடியுமா? ராஜபக்சவினரின் மடியில் அமர்ந்து கொண்டு அந்த ராஜபக்சவினர் உருவாக்கிய ராஜபக்சவினரையே அரசர்களாக்க முயன்ற, சர்வாதிகார குடும்ப ஆட்சியை கட்டியெழுப்ப முயன்ற ஒவ்வொரு இடத்திற்கும் நுழைந்திருந்து விட்டு இப்போது ஜனாதிபதி பதவியை ஒழிப்பதை பற்றி அவர் பேசுகின்றார். இப்போது அரசியலமைப்பு மாற்றுவது தொடர்பில் கூறுகின்றார். சட்டவாட்சி பற்றி கூறுகின்றார். GL பீரிஸை தலைவராக்கி கொண்டு செய்ய போகின்றார்களா? செய்வார்கள். 200-300 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஆன்டிஜன் பரிசோதனைகள் ஊடாக ஆயிரக்கணக்கில் சம்பாதித்தனர். மக்களுக்கு இலவசமாக ஹோட்டல்களை தருவதாக கூறி ஹோட்டல்கள் ஊடாக சம்பாதித்தார்கள். கோட்டாபே ராஜபக்ச போன்ற ஒரு கொடூரனுடன் சேர்ந்து கொண்டு இந்த நாட்டை சீரழிக்க வேலை செய்தவர்களே இவர்கள். இப்போது என்னால் எந்த நேரத்திலும் பொறுப்பேற்க முடியும் என கூறுகின்றார்கள். மக்கள் இவர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள். பாருங்கள், இந்த நாதியற்ற எதிர்க்கட்சியை நாம் கடந்த காலம் முழுவதும் பார்த்தோம். அமர்ந்து கொண்டு கத்துகிறார்கள். இந்த பௌர்ணமி தினத்துடன் முடிந்தது, அடுத்த பௌர்ணமி தினத்துடன், இந்த வெசாக் பௌர்ணமி தினத்துடன் முடிந்தது என்று வரிசைகள் உருவாகும் வரைதான் காத்து கொண்டிருக்கின்றார்கள். தெளிவாக சொல்கின்றேன், இந்த யுகத்தில் உங்களை மீண்டும் திருத்த முடியாது. உங்களை தூக்கி சுமந்தாலும் உங்களை மீண்டும் திருத்த முடியாது.